அடர்ந்த காட்டினருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை மர வெட்டுக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இருந்த ஒரே சொத்து அவனுடைய பழைய இரும்புக் கோடாரி மட்டுமே. இன்னிக்கு நிறைய விறகு வெட்டுனாதான் வீட்ல அடுப்பு எரியும். கடினமாக உழைப்போம். ராமு ஆற்றங்கரையில் இருந்த ஒரு மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக அவனது கையில் இருந்த கோடாரி நழுவியது. ஐயோ, என் கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சே! இது இல்லாம நான் எப்படி தொழில் செய்வேன்? என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்? ராமு, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற? என்னாச்சு? தாயே, என் பொழைப்புக்கு ஆதாரமான கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ராமு, இதுதான் உன்னுடைய கோடாரியா? இல்லை தாயே, இது தங்கம். இது என்னோடது இல்ல. சரி, இது உன்னுடையதா? இல்ல தாயே, இதுவும் என்னோடதில்ல. நான் ஒரு ஏழை. வெள்ளிக்கோடாரி வச்சிருக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல. இப்போ பார், இதுவா உன் கோடாரி? ஆமாம் தாயே, இதுதான் என்னோட கோடாரி. ரொம்ப நன்றி தாயே. ராமு, உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேராசை படாத உனக்கு இந்த தங்க கோடாரி வெள்ளிக் கோடாரி இரண்டையுமே பரிசா பறேன். நீ சந்தோஷமா வாழு. ராமு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். உண்மையும் நேர்மையும் நிச்சயம் ஒரு நாள் உயர்வை தரும்.